அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog, அதாவது ஒரு 2 நாள் vlog நான் வந்து கம்பைன் பண்ணி ஒரு vlog-ஆக போட்டிருக்கேன். யூஸ்வலான டே இன் மை லைஃப் மாதிரி இல்லாமல் என்னோட கேக் ஆர்டர்ஸ், அப்புறம் நான் கேக் ஆர்டர்ஸ் எந்த மாதிரி எடுக்கிறேன் அண்ட் எப்படி ஆர்டர்ஸ் வாங்குறது, நிறைய ஆர்டர்ஸ் எப்படி கொண்டு வர்றது, அப்புறம் என்னோட பேக்கிங் டூல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாம், அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருக்குது. அதனால் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரௌனி தான் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock எனக்கு கொடுக்கணும். அதனால் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சாதான் அதுக்கப்புறம் அஸ்லாம் நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்க்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜும்மா டைம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வேலை முடிச்சிட்டா மட்டும்தான் வந்து குளிச்சுட்டு தொழுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக ப்ரௌனி வந்து ரெடி பண்ணிவிட்டு அஸ்லானையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளெல்லாம் பார்க்க போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஆர்டர்லாம் எங்கேருந்து சிஸ்டர் எடுக்கிறீங்க, யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஹப்பியோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டும்தான் இப்போதைக்கு நான் கேக் ப்ரௌனிஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். இப்போது வரைக்கும் வெளியில் போகவே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக ஆர்டர்ஸ் கிடச்சிருது, ஃப்ரெண்ட்ஸுங்கனால நிறைய பேர் ஆர்டர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நிறையவே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சிம்பிளாக கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எக் பிரியாணி மாதிரி வச்சு விட்டுட்டேன். ரைத்தா மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுமே வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்களோட ஃபேவரட்டான ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர் ஸ்காட்ச் தான். நானும் அஸ்லானும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா மீதி வேலையெல்லாம் பண்ணுறதுக்காக போனோம். ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஃப்ளேக்கியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் நிறைய போடுவேன். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். அதனால் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக கொடுத்தாலுமே ஒருத்தங்க 2 பேர் மட்டும்தான் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நினைக்கவே கூடாது. எப்போது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான இது வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். போன தடவைக்கு முந்தின தடவை ப்ரௌனி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பிள்ஸும் கொடுத்துருந்தேன். ஒரு 9 பீஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்துச்சு. அதில் 3 வந்து நாங்கள் டேஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு மீதி 9 பீசஸ் வெளியில் சாம்பிள்ஸ்க்காக கொடுத்துருந்தோம். பட் அந்த சாம்பிள் கொடுத்தவங்கள்ட்ட ஒருத்தவங்க கூட எனக்கு ஆர்டர் கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அவங்கள்ட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துச்சு. இந்த மாதிரி ஒய்ஃப்க்கு வந்து பர்த்டே, இந்த மாதிரி ஒரு ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுங்க, நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் எடுத்ததுமே உங்களுக்கு 10 ஆர்டர் 15 ஆர்டர்லாம் வரவே வராது. நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இங்கே வந்துட்டு கம்மியான ஆளுக தான் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம செஞ்சு கொடுக்குறவங்கனால எனக்கு ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 கேக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த தேங்க்ஸ் நோட்ஸ் பற்றி சொல்லணும். தேங்க் நோட் வந்து ரொம்ப பிடிச்சது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க் நோட் ரிசீவ் பண்ண எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ப்ரௌனி வேறு லெவல் சிஸ்டர், அதுவும் இல்லாமல் அந்த தேங்க் நோட் வச்சுருந்தீங்க பாருங்கள், அது சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ இனி எல்லா ஆர்டர்ஸ்க்குமே இந்த தேங்க் நோட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட ஆர்டர்ஸில் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த டூல்ஸு பாக்ஸஸ் எல்லாம் எங்கே சிஸ்டர் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ரீட்டைல் பேக்கரியில் தான் வாங்கிக்குவேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் ஹோல்சேலாக எதுவுமே எனக்கு கிடைக்கல. நாங்கள் ரொம்ப சதா பசார் வரைக்கும் நாங்கள் தொலைவி பார்த்தோம். ஹோல்சேல் கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் தேடி பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கோம், ரெட் ஃபோர்ட்டில். அது போய் கிடச்சிது. கண்டிப்பாக எனக்கு ஹோல்சேல் ஐட்டம்ஸோட இடம் வந்து டெல்லியில் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோஸில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான், உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி டிப்ஸு. ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துருச்சு vlog. கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கே வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்க பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் அக்காவும் வந்திருந்தாங்க. வந்துட்டு வீட்டுக்கே வந்து ஒரு 2 kg வெனிலா கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வெனிலா கேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக அதில் ப்ளூபெரி ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக ப்ளூபெரி கேக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஒயிட் கலர் தாங்க ட்ரெஸ்ஸு, அதனால் எனக்கு ஒயிட் அண்ட் ப்ளூவில் வந்து கேக் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, குழந்தைங்க சாப்பிட்ற கேக்ஸ் அப்படிங்கிறனால நான் எப்போவுமே நிறைய கலர்ஸ் கொடுக்காமல் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத பார்ப்பேன். கலர் நம்ம எவ்வளோ வெரைட்டி கொடுத்துடலாம், அது பெரிய பிரச்சனை கிடையாது, அது பெரிய செலவும் கிடையாது. ஆனால் சாப்பிட்ற குழந்தைகளுக்கும் அதை நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக வந்து கலர்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். யாராவது கலர் வேணும்னு சொன்னால் மட்டும்தான் அதில் கலரே கொடுக்க நிற்பேன். இல்லாட்டி பியூர் ஒயிட்டே செஞ்சு கொடுக்குறத ட்ரை பண்ணுவேன்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கேக்ஸில் பெரிய கேக்ஸ்லாம் வந்து ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வர்றது பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கே இப்போ வரைக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான். அதை நம்ம ஐசிங் ஸ்பாட்சில் வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி இது இருக்கு இல்லையா, இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்க்ரேப்பர். இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கேக்கோட மேலே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஸ்க்ரேப்பர் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நீங்கள் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிங் ஸ்பாட்சில் வச்சு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், நான் அடிக்கடி போடுற டிசைனு. இந்த ஆயில் ப்ரஷ் வச்சு இப்படி பண்ணிட்டோன்னா அழகாக இருக்கும் கேக்கு பார்க்குறதுக்கே. ஸோ டபுள் டயர் கேக் வந்து ரொம்ப நாள் கழித்து ஆர்டர் வரதுங்கிறனால கொஞ்சம் நர்வஸாக தான் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு டெய்லி பண்ணிகிட்டு இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். எப்போவாவது ஒரு டைம் வர ஆர்டர் அப்படிங்கிறனால அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருப்பேன். அப்படி இந்த கேக் வந்து ஓரளவுக்கு ஸ்டேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கேக்கில் வந்து அவங்க மெயினாக சொல்லியிருந்தாங்க, க்ரீம் ரொம்ப கம்மியாக போதும் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேக்கில் க்ரீமே இல்லாட்டி பரவாயில்ல, பன்னு மட்டும் கூட வச்சு கொடுத்துருங்க, ஆனால் க்ரீம் நிறைய வேணாம் அப்படின்னு சொல்லனால இந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ்டாக கேட்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. க்ரீம் வச்சு தான் வெயிட் வந்து கொண்டு வர முடியும் கேக்கில். பட் அவங்க பன்னு கேட்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா க்ரீம் கம்மியாகவும் பன் அதிகமாகவும் போட்டு 2 kg கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் இல்லை, இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அவங்க கேட்குற மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நமக்கு ஆனாலுமே நம்ம வந்து அது கம்மியாக பண்ணி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் நானே ரெடி பண்ணேன். ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி போர் பண்ணிவிட்டு அது மேலே பேர் எழுதிக்கிட்டேன். அதுலேயே ஒரு டைம் உடஞ்சி வேறு போயிடுச்சு அது. அதுக்கப்புறம் திருப்பியும் அதை கிளியர் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். அண்ட் இந்த டாப்பர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நான் சொன்ன ரீட்டைல் ஷாப்பில் வந்து 25 rupeesக்கு இந்த டாப்பர் வாங்கியிருந்தேன். அண்ட் சேம் கலரில் 2 குட்டி கப் கேக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேட்டர்லேயே 2 கப் கேக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்ருந்தேன். இது ஈவினிங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஈவினிங் மேலே ஹப்பிக்கும் அஸ்லாமுக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவா வச்சு தான் இந்த ஈஸியான ஈவினிங் ஃபுட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்கிட்ட கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு, கேப்சிகம் கேரட்டெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரவை வச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ஃபுட்டு நிமிஷத்தில் 10-15 நிமிஷத்தில் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஹப்பி அஸ்லான் ரொம்ப பிடிச்சி, அஸ்லானுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய அதில் நட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிலக்கடலை கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணேன், நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த கேக்கோட இதெல்லாம் முடிச்சதுமே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக ஏதாவது கொட்டினா கூட டென்ஷன் ஆயிரும். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வச்சோம்ல அந்த சாயா வந்து கெட்டு போச்சு, எப்படி கெட்டுச்சுன்னு தெரியல பால். சரின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு இதில் சாயா வச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண ரவா கிச்சடி மாதிரி ரெடி பண்ணோம்லையோ அதையும் வந்துட்டு சூப்பராக எடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹப்பி அஸ்லான் எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்சிருந்து. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டீ வந்துட்டு ரொம்ப மஸ்டெல்லாம் கிடையாது, எப்போது குடிக்கணும் போல் இருக்கும்போது குடிப்போம், வேணான்னு தோணுச்சுன்னா குடிக்க மாட்டோம். அந்த மாதிரி தான். கண்டிப்பாக ஈவினிங் டைம் சாய் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ அக்கா வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதிகமாச்சு டெய்லி சாயை குடிக்கிறது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். அண்ட் அந்த ரவா கிச்சடி கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பிரியர்கள் தான் நம்ம வீட்டில் 2 பேருமே. நானும் அப்படி தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அபியாஸ்லாலுமே. ஃபுட்டு வந்து டேஸ்டியாக எம்மியெல்லாம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிட்டு நல்ல சூப்பரான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி 2 பேரும் அவங்க ஈவினிங் ஃபுட்டை வந்துட்டு விரும்பி சாப்பிட்ருக்காங்க. இது சாப்பிட்டு அப்படியே ஒரு குட்டி வாக் வந்து கீழே போவோம். டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் வந்து போவோம். அன்றைக்கி ஈவினிங்கே இன்னொரு ப்ரௌனி ஆர்டரும் இருந்துச்சு. ஸோ இன்னொருத்தவங்க வந்துட்டு சும்மா சாப்பிட்றதுக்காக ஹப்பியோட ஃப்ரெண்ட் வந்து ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா பிளெயின் ப்ரௌனியாக கேட்டிருந்தாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் அசார்டட் ப்ரௌனி மாதிரி பண்ணி கொடுக்கலாம், கொஞ்சம் கெனாஷ் எல்லாம் போட்டுட்டு அதை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கஸ்டமர்ஸை வந்துட்டு இது அட்ராக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பீஸ் கப் கேக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு விடுறதோ, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிளெயின் ப்ரௌனி கேட்டிருக்காங்க, கெனாஷ் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காமல் இருக்காது. ப்ரைஸ் பார்த்துட்டு அவங்க மேபி வந்துட்டு வேண்டாம் இது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போதே நல்லதாக வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு டைம் ஆர்டர் பண்ணுறதுக்கு தோணும். ப்ரௌனி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் டெக்ஸ்சரோடு வந்திருக்குன்ட்டு. ஸ்மெல்லு தான் ப்ரௌனியோடது வேறு லெவல் ஸ்மெல்லாக இருக்குது. இன்ஷால்லா நிறைய பேர் இப்படியும் கேட்குறீங்க, ஷிப்பிங் பண்ணுவீங்களா தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு. நான் அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் தமிழ்நாட்டுக்குமே வந்துட்டு ப்ரௌனி ஷிப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுவும் ரொம்ப கம்மி காஸ்ட்டில் கொடுக்கணுங்கிற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, பார்சலெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு எதாக இருந்தாலும் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுவேன். அசார்டட் ப்ரௌனிஸ் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இது ரெடி பண்ணக்கப்புறம் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ரௌனி நானே சாப்பிட்டது இல்லைங்க. மேலே இந்த கெனாஷ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் பிளெயின் ப்ரௌனி தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நான் வெளியிலலாம் ப்ரௌனிஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. பட் பெஸ்ட் ப்ரௌனி எதுன்னு கேட்டால் என்னோட தான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு ப்ரௌனி இது.
அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த கணேஷ் ப்ரௌனி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான் நினச்சிருக்கேன். அவங்களுக்குமே ஒரு சூப்பரான ஒரு தேங்க் நோட் வந்து வச்சு விட்டுட்டேன். அவங்களுமே ரொம்ப குஷியாயிட்டாங்க. தேங்க் நோட் வந்துட்டு நீங்கள் இப்போ ஹோம் பேக்கர் ஸ்டார்டிங் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த தேங்க்ஸ் நோட் வைக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க கஸ்டமர்ஸ் அதை பார்த்துட்டு. அதே சூப்பராக வந்து பேக் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்து டெலிவர் பண்ணிட்டேன். அப்படி இன்றைக்கி இந்த 2 நாள் வந்து பயங்கர பிஸியாகவும் ஹாப்பியாகவும் வந்து போச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.